எந்த ஒரு தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ இந்த நபர், அதே தேர்ட் பார்ட்டியால அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கு. ஸோ அது என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு பிரச்சனை, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்ப்போம். அப்புறம் வந்து பிக்கப் ஆயில்குள்ள போகலாம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, அது இப்போ இந்த பர்சனுக்கு எப்படி தெரியுமா, இவங்களை நம்பினது தப்பா போச்சுடா. இவங்களை நம்பி நம்ம எல்லாம் ஆடாதாட்டம் ஆடிட்டோம். இப்போ அது தப்பு அப்படின்ற ஒரு 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 யோசனைகள் இருக்கும்ல, அது வரதுக்கான டைமிங் ரொம்ப 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 நிறைய ஜாஸ்தி இருக்கு. ஓகேங்களா? சரி, உங்களோட லைஃப்ல ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலே வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கும். ஒன்றும் அவ்வளோ சண்டை, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆரம்பத்தில் சும்மா ஒரு மைல்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்ட் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளுமே வந்திருக்கும் உங்களுக்குள்ளார. ஸோ இவங்க இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது நீங்கள் அவங்க லைஃப்பை சரி பண்ண மாட்டீங்க, ஆனால் இந்த தேர்ட் பர்சன் அவங்க லைஃப்பை சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க மேலே வச்சிருந்துருக்கலாம். ஸோ அவங்களோட சுயநலம், அவங்க லைஃப் பெட்டர் ஆகணும், அவங்க பெட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால தான் தேவையில்லாம தேர்ட் பர்சனோட பேச்சு கேட்டுட்டு எல்லா வேலைகளும் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப் உண்மையிலே வந்துட்டு அப்படியே விட்டுருந்தா கம்முன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒன்னொன்னா வந்து விலக போகுது, ஒன்னொன்னா வந்து லாஸ் ஆக போகுது. எல்லாம் வந்து அதாவது ஒரு கற்பனை கோட்டையை கட்டி வச்சாங்கல்ல, அது எல்லாம் உடைய போகுது. யாரால? அந்த தேர்ட் பர்சன். யார் வந்து அந்த கற்பனை கோட்டை கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்களோ அதே நபரால தான் அது வந்து கீழே விழுந்து உடைய போகுது. ஸோ இப்போதான் வந்து அவங்களுடைய சுயநலமான ஃபேஸஸ், ட்ரூ ஃபேஸஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. இந்த நபர் உண்மையிலே இவங்களுக்காக தான் வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைச்சாங்க. பட் அப்படி கிடையாதுங்கிறதே இப்போதான் தெரியுது. உண்மையிலே வந்து இவங்கள நீ ஏமாத்திட்டியா அப்படின்ற ஒரு ஒரு கேட்குற ஒரு இடத்துல வந்து இந்த நபர் இருக்காங்க இப்போ. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இப்போ உங்க ரெண்டு பேரோட பாண்டிங்க்கு இவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு, உங்களுடைய நபருக்கும் அந்த மூன்றாவது நபர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் நடுவுல வேற ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவில்லாம, என்ன ஏதுன்னு தெரியாம, இந்த நபரை பத்தி முழுசா கேரக்டரை புரியாம உங்களுடைய பர்சன் நம்பி உள்ள போனது இப்போ இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இனி நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? ஏன்னா இது வரைக்கும் வந்து செஞ்ச எல்லா வேலைகளிலுமே இவங்களோட ஐடியா பிளானிங்கிறது கம்மி. பின்னாடி இருந்து யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க பேச்சு கேட்டு தான் இத்தனை வேலையில செஞ்சிருப்பாங்க. உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தது, பறிச்சது, பிரிஞ்சு போனது, சண்டை போட்டதுல இருந்து எல்லாம் பின்னாடி இருந்து வந்த ஐடியா தான், அந்த மூன்றாவது நபர் கொடுத்த ஐடியா தான். ஸோ இவங்களே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தெரியும். ஸோ இப்போ எல்லா ஐடியாஸை கொடுத்துட்டே இருந்துட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும்ல. அடுத்து நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு சில பேர் ஆல்ரெடி இருக்காங்க, ஆனா வெளியே தெரியல. ஆனா இப்ப பயங்கர ஒரு குழப்பத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இனி டெஃபினட்டா அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து போக போறாங்க. ஓகேங்களா? சரி, இட்ஸ் பியூர் கார்மிக் டைமிங் தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்மிக் டைமிங் தான் சொல்லணும். அதாவது லவ்ங்கிற பேர்ல இவங்களை சிக்க வச்சு விட்டாங்க. அதே தானே உங்களுக்கு பண்ணாங்க. அன்பு பாசங்கிற பேர்ல உங்களை எப்படி சிக்க வச்சாங்களோ அதே டெக்னிக், அதே தான் அங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட அத்தனை பிளானிங், எல்லா பிளானிங்குமே இப்போ வந்து ஃப்ளாப் ஆகுது. இது இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சன் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டியை கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்காங்க. அது இன்னொரு பிரச்சனை.
ஏன்னா உங்க விஷயம் தெரிஞ்சுதான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இப்போ வந்துட்டு கேட்டா நீ மட்டும் என்ன பண்ண, நீ உன் பர்சனுக்கு நீ இப்படிதானே ஏமாத்தின அப்படின்ற ஒரு பதில் வந்துருமோ. அந்த ஆக்சுவலி கேட்ட அந்த பதிலை வாங்கியிருக்கலாம் ஒரு சில பேர். ஒரு சில பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. பெரிய லாஸ் மாதிரி இருக்குங்க. பெரிய அப்படியே ஒரு நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணுனாங்கல்ல. இது எப்படின்னா வந்து ஒரு ஆசைகளை வளர்த்து விட்டு அந்த எட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு கழட்டி விட்டுருக்காங்க. அண்ட் கழட்டி விடவும் போறாங்க ஒரு சில பேருக்கு இனிமேல். இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டைம்ல பயங்கர ஃபைட்ஸ் இருக்க போகுது. இட்ஸ் லைக் எண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த பர்சனுக்கும் உங்களுடைய பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் எண்டிங் இருக்குதா அப்படின்னா முழுமையான எண்டிங்கிறது இன்னும் இல்லை. இன்னும் ஒரு சான்சஸ் இருக்கும். அந்த சான்ஸ் எய்தர் நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கோ மறுபடியும் இல்ல மன்னிக்கிறதுக்கோ இல்ல நீங்க உங்ககிட்ட வந்து அடி வாங்கிட்டு போறதுக்கோ ஏதோ ஒரு இதுக்காகவாது அந்த திரும்ப வருதுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஆனா அங்க வந்து அந்த தேர்ட் பர்சனோட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் இது எண்ட் ஆகிற ஸ்டேஜ் எண்ட் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் இட், எண்டிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெர் இஸ் நோ கம்மிங் பேக். திரும்ப வருது அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த தேர்ட் பர்சன் வந்து இவங்களோட லைஃப்ல ஒரு டெம்பரரி, ஒரு பாசிங் கிளவுட், அவ்வளவுதான். இப்போ நீங்க இங்க உட்காந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான், நம்மளை விட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க, இனி கிடைக்க மாட்டாங்க, அது இதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களாவது இப்போ உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு அவங்க அந்த நிலைமையில ஜாலியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் அது கிடையாது. அது ஒரு பாசிங் கிளவுட் தான் உங்களுக்கு, அந்த பர்சனுக்கு. பெரிய மெனிப்புலேஷன் இருக்குங்க. ரொம்ப மெனிப்புலேஷன் இருக்கு. அதாவது இப்போ உங்க உண்மையிலே சொல்லணும்னா உங்க பர்சனுக்கு பின்னாடி என்னென்னமோ பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கு அவங்களுக்கே தெரியாம. அவ்வளோ பிளைண்டா நம்பிட்டு இருக்காங்க. நீங்களே ஒரு கட்டத்தில் ஆக்சுவலி பாவப்பட மாட்டீங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்களே இதுக்கா இத்தனை ஆட்டம் போட்டுட்டு போய் ஏமாந்த அப்படின்னு நீங்களே வந்து பாவம் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் ஒரு நிலைமை உட்கார வைக்கும். திட்டிட்டு இருக்க உங்க மைண்டே வந்து மாத்துற அளவுக்கு கொண்டு போய் உட்காந்துருவாங்க. ஸோ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஈவில் ஐ, ஸ்ட்ராங்கான நெகட்டிவிட்டி, ஸ்ட்ராங்கான பிளானிங்ஸ் நிறைய போகுது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு நீங்க இவ்வளோ நாளா அந்த பிடியில இருந்திருப்பீங்கல்ல, அவங்களுடைய பிடியில மாட்டிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வழியில. இப்ப நேரடியாவோ மறைமுகமாவோ வந்து இவ்வளோ நாட்கள் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா அந்த பர்சன், உங்களுடைய பர்சன் அங்க போய் சிக்கிறப்போ வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள்ங்கிற மாதிரி இருக்கு. ஒரு புது பர்சன், ஒரு புது லைஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஆனால் உங்களுடைய பர்சன் வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டியோட ஆக்ஷன்னால ஏதாவது ஒரு பேட் ஹேபிட், ஒரு அடிக்ஷனுக்குள்ள இன்னும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கஷ்டப்பட்டீங்க, வெளியே வருவீங்க. ஆனால் அவங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இன்னும் வேற ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ள தான் வந்து போகிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு இருட்டுக்குள்ளார ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து அங்கே இருக்கும். அதுதான் சொல்றேன், நீங்களே வந்து இதுக்கா இத்தனை ஆட்டம் ஆடுன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த நிலைமை வரும். அவங்க போட்ட பிளானிங்ஸுங்க இப்போ ஃபைனான்ஷியல் பிளானிங்ஸ் பிளாக் ஆகும். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சன் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த தேர்ட் பர்சன் பிகினிங்ல அவ்வளோ ஒரு ஹோப்பை கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை பண விஷயத்துல ஏதாவது ஒரு பிளானிங் ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இல்லை அதாவது வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து எல்லாம் ஏதோ ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த ஓவர் நைட்ல நம்ம டாப்ல வந்துட்டோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்ல சும்மா ஷோ ஆஃப்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க. ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து
அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆரா மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இவங்க ஒருத்தவங்க இருந்தா போதும்டா, நான் லைஃப்ல எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவேன், எனக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அப்படி ஈஸியா நான் சால்வ் பண்ணிடுவேன், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், அவ்வளோ ஒரு ஷோ ஆஃப். அது ரொம்ப நாள் நினைக்கவே நினைக்காது. அதுதான் வந்து இங்க அவங்களுக்கே என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் ரொம்ப ஆடிட்டமே, நான் வந்து என்ன மூஞ்ச வச்சுட்டு கொண்டு போய் நான் நிற்பேன், ஏதாவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க உங்களை கேள்வி கேட்ட டைம் போய் இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கக்கூடிய டைம் இருக்கும். ஸோ அதனால ஒரு தலைகுனிகிற மொமெண்ட் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயங்களும் வந்து இருக்கு இங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பியூர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஒரு பிகினிங்ல ஆரம்பத்தில் நீங்களே வந்து இந்த தேர்ட் பர்சன் யாருன்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பிகினிங்ல நீங்களே வந்து ஒருவேளை இந்த தேர்ட் பர்சன் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லபடியாக தூக்கி விட்டுருவாங்களோ, உங்களை ஏமாத்தினதுக்கான பதில் கிடைக்காம போயிடுமோ, ரொம்ப நல்லா இருந்துருவாங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளார இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்து எப்படி போனாலும் அங்கேயே அடி வாங்கிட்டு தான் வரப்போறாங்கிறது, ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் மேல உங்களுக்கு அவ்வளவுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையில மாட்டி விட போறாங்க, ஏமாத்த போறாங்கன்னு நீங்க ரொம்ப கான்பிடென்டா தான் இன்ன வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கு. See that ego actually took so much turnover. அவங்களுக்குள்ளாரே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னா வந்து அந்த தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி ஒரு ஆடை விட்டுட்டாங்க. ஆடை விட்டுட்டு அதிலிருந்து இவங்களோட மைனஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கடைசியில் இவங்களவே பிளாக்மெயிலுங்கிற ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த நபர் உங்களுடைய பர்சன் உங்களுக்கே செய்யாத விஷயத்த கூட நீங்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களை வார்த்தைகளால ஹர்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க விஷயத்துல அந்த தேர்ட் பர்சனால உங்க பார்ட்னருக்கே ஒரு பிளாக்மெயில்ஸ் ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ ஒரு அட்வான்ஸ் அடுத்த கட்டத்துக்குங்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் அதிகமாக வைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நீங்கள் ஒரு யோசிப்பீங்க, சரி டிமாண்டுனா இவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு உதவின்னு வந்து நிற்பாங்களா? ஏன்னா எத்தனை டைம் எடுத்தாலும் எந்த பிரச்சனையில மாட்டினாலும் சுற்றி இருக்கவங்க கிட்ட ஒரு உதவி இவங்க கேட்க மாட்டாங்க. உங்களையவே காயப்படுத்திட்டு உங்களையவே கஷ்டப்படுத்திட்டு திரும்ப மறுபடியும் உங்ககிட்ட வந்து தான் உதவி நிற்பாங்க. அது அவங்க போடுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அதுலேயே நீங்கள் வந்து அவுட் ஆகிடுவீங்க அந்த டைம். இப்போ அவங்க வரல, இப்போ வந்து நீங்கள் கோவமாக இருப்பீங்க, வரட்டும் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வா நான் இன்னும் நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்குன்னு உட்காந்துருப்பீங்க, ஐம் வெயிட்டிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபுல் பர்ஃபார்மன்ஸோட தான் வருவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் ஆஃப் ஆகிடுறீங்க. சரி பேசியே வந்து அவ்வளோதான் அவுட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுறீங்க. அண்ட் தென் மறுபடியும் அவங்க ஹெல்ப் வாங்கினதுக்கப்புறம் வேலையை காமிச்சிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் கோவப்பட்டுட்டு உட்கார வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த தேர்ட் பர்சனுக்கு உங்கள் பார்ட்னரை பற்றியும் நல்லா தெரியும், உங்களை பற்றியும் நல்லா தெரியும். உங்கள் பார்ட்னரை எந்த வழியில், இதில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உங்கள் பார்ட்னரை எந்த வழியில் வந்து அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு பிளாக்மெயில்ஸ் பண்ணுறாங்களோ, அது மூலயமா உங்ககிட்ட இருந்தும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி டேர்ம்ஸ் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கும். உதவிகள் தான் சொல்றதை தான் கேட்கணுன்ற மாதிரி ஒரு 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 டாமினேஷன் கொண்டு வருவாங்க. அந்த ஃப்ரீடம் போயிடும். அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் எல்லாமே செய்யணும், யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் கண்டுக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வருவாங்க இந்த தேர்ட் பர்சன். ஸோ அதெல்லாம் செஞ்சா அடுத்து அவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? ஸோ ஏதோ ஒரு வழியில் அந்த தேர்ட் பர்சனுக்கு ஏதாவது கிடைக்குன்ற ஒரு பாயிண்ட். ஸோ அவங்க வெரி கிளவர். நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் தான் வந்து பயங்கர கிளவர்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப உஷாரான பர்சன், நல்ல திறமையான ஆளை ஏமாத்துறதில்லன்னு. ஆனால் அந்த தேர்ட் பர்சன் அதை விட திறமை. நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது இவங்க தான். அதாவது இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. மறுபடியும் நீங்கள் உஷார் ஆயிட்டீங்க அப்படின்னா நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது இவங்க தான். பண்ண தப்புக்கு அனுபவின்ட்டு நீங்கள் வந்து உட்காந்துட போகிறீங்க.
ஓகேவா? ஸோ இது ஏதோ ஒரு வழியில் அப்படின்னு பார்க்குறப்போ மறைமுகமாவது சைடாவது நீங்கள் ஒரு ரோல் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பெரிய வீக்னஸ் என்ன? இமோஷனலாக வந்து அத்தனை கதைகளை சொல்லி ஏமாத்துறாங்கன்னா பிலீவ் பண்ணுறீங்க, நம்புறீங்க, பாவம் பார்க்குறீங்க. அவங்க பொய் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் பாவம் பார்க்குறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. கேர்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம் பிக்கப் ஆயிலில் வந்துட்டு என்ன மாதிரியான வேற மெசேஜஸ் வருதுன்னு. பைல் நம்பர் 1க்கு நான் இந்த பசில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு அந்த ரெட் கலர் ஸ்கெட்ச். பைல் நம்பர் 3க்கு திஸ் ஹார்ட்டிங். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சரி, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அதோட கண்டினியூஷன் தான் அது. அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜஸ் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இதுதான் ரியல் ஃப்ரீடம்னு சொல்கிறதுங்கிறாங்க. எனக்கு ஃப்ரீடமே இல்லையே, இந்த பர்சனாலேயே எனக்கு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த ஃப்ரீடமை இந்த 3வது நபரே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி? யாரும் உங்களுக்கு பிரச்சனையா தடையா நின்னாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ. ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன? இப்போ இழந்ததை யோசிக்காதீங்க. ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிங்க. பாஸ்ட்டை விட்டுருங்க. அண்ட் இந்த பர்சன் இவங்க ஒரு சில பேர் வந்து இந்த பர்சன் இப்படி அவங்க வருவாங்களா, இது பண்ணுவாங்களா, அதை விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இழந்த விஷயத்த திரும்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வேற வழியில தான் வரும் அது. அப்போ நீங்க பாஸ்ட்டை உட்காந்து நினச்சிட்டே இருக்காதீங்க. நீங்க எந்த விஷயத்தை இழந்தீங்களோ அதை பாஸ்ட்டோ இல்லை இந்த பாஸ்ட் பீப்புளோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஃபியூச்சர் ஆனால் கொடுக்கும், எதிர்காலம். அப்போ நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எண்ணங்கள் மாற்றுங்க. உங்களுக்கு இப்போதான் ஒரு ஃப்ரீடம்ன்ற மாதிரி இருக்கு. அந்த ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி வந்துருச்சு. ஆனால் உங்கள் மைண்டுன்னு ஏற்றுக்காம உட்காந்துருக்கீங்க. ஏன்னா பல கேள்விக்கான பதில்கள் வரணும்னு இருக்கு உங்களுக்கு. அது வந்தாதான் உங்களுக்கான ரியல் ஃப்ரீடம்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது, ஆல்ரெடி இருக்கு. பிரச்சனை கொடுத்தவங்க தானாக விலகட்டும். எப்படியோ போ, நான் என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வந்து அதை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிர் மாதிரி தான், ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று நீங்கள் சால்வ் பண்ணணும், இல்லையா வேற ஒருத்தவங்க தானாக எதையாவது ஒன்று பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. விட்டுருங்க. அதுலேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓரளவுக்கு பசில் சால்வ் ஆயிடுச்சா, அடுத்தது போகலாம். ஸோ இந்த டைம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், அதை பாருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் இந்த பாஸ்ட் விஷயங்கள் அந்த உங்களால் மீள முடியல. கோபம் இருக்கு, இல்லைலாம் சொல்லவே மாட்டேன். கோபம் இருக்கு, வெறி இருக்கு. வந்தாங்கன்னா உங்களுக்கு சண்டை போடுற அளவுக்கு டென்ஷன்ஸ் வருது. பட் ஸ்டில் அந்த கோபம் இருந்தாலும் கூட அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு ஏன் வைக்கிறீங்க? இதுதான் பெரிய வீக்னஸாக இருக்கு பைல் நம்பர் 1க்கு.
ஓகே, ஸோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா போல்டா அடுத்துன்னு போங்க. இதுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மறுபடியும் அவங்களோட பிரச்சனையில நீங்க போய் மாட்டிக்குவீங்க. இப்ப தேர்ட் பர்சனால நீங்க என்ன இழந்தீங்களோ உங்க பார்ட்னரை வச்சு, அவங்க என்னெல்லாம் எடுத்தாங்களோ இப்ப அதை அவங்க அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க உங்க பார்ட்னர். ஓகேவா? உங்களுக்காக அவங்க சப்போர்ட்டுக்கு நின்றுக்கணும், ஆனா அவங்களே அவங்களோட சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு கார்மிக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னு போகுது. ஸோ நீங்க அடுத்து என்ன பண்ணணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் பாருங்க. ஏஞ்சல்ஸோட மெசேஜ் வெரி கிளியரா சொல்றாங்க. இன்னும் நீங்க அந்த பழைய மெமரிஸ், அந்த பழைய விஷயங்கள் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு ஹோப் வச்சுட்டே இருக்கீங்க, மாறுவாங்க, ஓகே அடிபட்டுட்டாங்களா, மாறுவாங்க மாறுவாங்க. சரி அவங்க மாறட்டுமே, சரி மாறி வரட்டுமே. இப்ப நீங்க என்ன மாறி இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்கு பாப்போமா அத? ஏன்னா பைல் நம்பர் 1 அவ்வளவு ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, சேஞ்சஸே காணோம், சுத்தமா சேஞ்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி யோசிங்க. ஏஞ்சல்ஸ் அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஃபைல் நம்பர் 1க்கு இந்த டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனுக்கு ரொம்ப ஆக்சுவலி இவங்களும் தெளிவான நபர் தான். ஆனா அந்த ஒரு டைமிங் சரியில்லை அப்படின்னா ஒரு மைண்ட் திடீர்னு கண்ட்ரோல் இழக்கும். பார்த்தீங்களா? இவ்வளவு உஷாரா ஒன்னொன்னு யோசிப்பாங்க, ஒன்னொன்னு கவனிச்சு கவனிச்சு பண்ணுவாங்க, அவ்வளோ கூர்மையா இருக்கும் தாட்ஸ், கவனம் எல்லாமே. ஆனா அந்த டைமிங், ஏமாறுற டைமிங்னு வர்றப்போ எல்லாமே போயிடும். இப்போ நீங்களுமே உஷாரான பர்சன் தான், ஆனா அந்த டைமிங், உங்க பர்சன் ஏமாத்துற அந்த டைமிங்ல நீங்க அப்படியே ட்ராப் மாதிரி விழுந்துட்டீங்க, கண்ட்ரோல் விட்டுட்டீங்க. அதுதான் அங்கேயும் நடக்குது. இப்போ அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. வெளியில அப்படியே மூணாவது மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையும் ஐ மீன் உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பர்சன் கிட்ட அவங்க மைண்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த தேர்ட் பர்சன் கிட்ட இவங்க என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணினாங்களோ அது எதுவுமே அங்க கிளிக் ஆகல. அதனாலதான் கிளியரா மாட்டுறாங்க. ஆனா இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும், உங்களுடைய நபரை பொறுத்த வரைக்கும் இப்போ அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடோ இல்லை வேற யாரோ ஒரு உதவிகள் பண்ணுவாங்களா அப்படின்னா கஷ்டம். கொஞ்சம் அவங்க இந்த டைம்ல அவங்களுக்கே ஏதோ ஒரு உதவிகள் வேணும்னா அவ்வளோக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா இவங்க கொஞ்சம் ஆடின ஆட்டம் ரொம்ப ஓவர். அது நிறைய பேருக்கே இப்போ நீங்க மட்டும் கிடையாது, உங்களையும் தாண்டி ஒரு சில பேரே கோவப்படுற அளவுக்கு இவங்க ரொம்ப ஏத்தி விட்டுட்டாங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க. ஒரு சில பேரெல்லாம் கொஞ்சம் மனதால காயப்படுத்தி இருக்காங்க உங்க பர்சன். ஸோ அதனால உதவிகள் அந்த டைம் வரும்பொழுது கிடைக்கிறதுல மாட்டுவாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆரம்பத்தில் ஆடின ஆட்டத்துக்கு தான் அது சொல்லணும். ஸோ அவங்களுடைய ஃபைனல் சாய்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா வழிகளும் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க, எல்லா வழிகள்லையும் யோசிச்சுட்டு கடைசியா வாய்ப்பு இருக்கும். ஃபைனான்சியல் லாசஸ் எதிர்பார்க்கலாங்க. சம் ஃபைனான்சியல் திங்ஸ், இல்லை இவங்களோட ஏதோ ஒரு விஷயம் கூட எடுத்திருப்பாங்க, ஒரு ப்ரீஷியஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது கூட ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இவங்க வழியிலே போய் இவங்களோட இதை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப பேக் ஸ்டாப்பா உணர்வாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ரியலைசேஷன் வரும், சரி நம்ம பண்ணதுதான் நமக்கு நடக்குது போல இருக்குது அப்படின்ற தாட் வரும். ஆனா வெளியில சொல்றது கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு ஈகோ இருக்கும், யாராவது தன்னை தப்பா நினைச்சிட்டா அதனால தனக்கு தானே நிறைய பேசிக்குவாங்க. அவங்க தனக்கு தானே தான் உண்மை நிறைய பேசுவாங்க. அவங்க கிட்டே நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படிலாம் பண்ணிட்டேன், பண்ணியிருக்க கூடாதுன்றத அவங்கக்குள்ள சொல்லுவாங்க, வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதுதாங்க.
தேர்ட் பார்ட்டினால நீங்க உங்க பர்சன் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தாங்களோ அதையும் தாண்டி கஷ்டங்கள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு ஏஞ்சல் சொல்ற விஷயம் உங்களுக்கான சுதந்திரம் ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா இதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எந்த ஒரு மொமெண்ட்டை வந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்போ இனி அடுத்து என்ன பண்றதுன்ற ஒரு பிளானிங் வந்து முக்கியம். பிளானிங் எதுவுமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் தான் வந்து பிரச்சனையாகும். நீங்களும் தான் வந்து ஒரு ட்ராப் மாதிரி உங்க லைஃப்ல அப்படியே மாட்டிக்குவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2க்கு ஏஞ்சலோட மெசேஜஸ் என்ன? ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றாங்க? பைல் நம்பர் 2க்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி இந்த பீஸ் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு சொல்றேன், அந்த உங்களோட பர்சன் விஷயத்துல சொல்லல, உங்களுக்கு சொல்றேன். அண்ட் உங்களை வந்து என்னன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இனி இந்த பர்சனாலே வந்து உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம்னு இருந்துட்டே இருக்கும். தள்ளி இருந்தாலும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்க நிம்மதியா அங்க இருந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தள்ளி இருந்தாலும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வேற தேர்ட் பர்சனால ப்ராப்ளம்குள்ள மாட்டுறப்போ உங்களுக்கு அந்த உங்க சைடு அவங்க டைரக்ஷனே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கும், ஒரு புது பழக்கங்கிறது இருக்கும், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாசிபிள், நிம்மதி, இமோஷன்ஸ், ஜஸ்டிஸ்ன்னு தான் சொல்லணும். உங்க இமோஷன்ஸ்ல தானே விளையாண்டாங்க, அந்த இமோஷன்ஸ்க்கான ஒரு ஜஸ்டிஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வருஷமாக மனசுல இருந்த அந்த வலிகள், அந்த தாக்கங்கள் ரிலீஸ் ஆகும். ஓவர் நைட்ல எல்லாம் ரிலீஸ் ஆகாது. இப்போ சொல்றேன், ஒன்னொன்னா படிப்படியா ரிலீஸ் ஆகும். பைல் நம்பர் 2க்கு ஏஞ்சல் சொல்ற விஷயங்கள் ஒரு நியூ சாப்டர் இல்ல ஒரு நியூ புது விஷயங்களை நோக்கி உங்களோட பார்வைகள் வந்து போகும். ஆனா அது ஒரு டைம் தான் வந்து வரும். இப்ப திடீர்னு வந்துட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம், பிளானிங்லாம் பண்ணுவீங்க ஒரு நாள். அது அந்த திடீர்னு வரக்கூடிய விஷயங்களை பிடிச்சு வச்சுக்கோங்க. நைட் டைம்ஸ் எஸ்பெஷலி லேட் நைட் தூங்குறப்போ இல்ல லேட் நைட் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் தூக்கமே பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஒரு நிறைய எண்ணங்கள் வந்து தூங்க விடாது. ஒரு சில பேருக்கு வந்து பாஸ்ட் பத்தி, இந்த நபரை பத்தி, ஒரு சில பேருக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு பிளானிங்கை பத்தி. ஸோ அப்போ என்ன விஷயங்கள் உங்களுக்கு வருதோ அது பிடிச்சிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபியூச்சர் சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை அப்படியே விட்டுறாதீங்க. ட்ரீம்ஸ்ல கவனம். ஏஞ்சல் நம்பர்ஸை பாக்குறீங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரைட் மெசேஜ் அதுதான். லைஃபை பாரு, ஜஸ்ட் கெட் அப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இமோஷன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. இந்த நபரால நீங்க இமோஷனலி வீக் ஆயிட்டீங்க. பைல் நம்பர் 2 வந்துட்டு இமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஆரம்பத்துல எல்லாத்தையும் அவ்வளவு போல்டா ஃபேஸ் பண்ணுவீங்க. யாருக்காவது பிரச்சனையா ஊருக்கு முன்னாடி போய் நின்று நீங்க தான் எல்லாமே சரி பண்ணுவீங்க. அவ்வளோ அட்வைஸ், நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவன் தெளிவாயிருவாங்க. அவங்க போய் சூப்பர் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த நபருடைய தாக்கத்தால தான். ஆனா இப்போ அது ரிலீஸ் ஆகுதுங்கிறப்போ நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்கும். இமோஷன்ஸ் மறுபடியும் பலமாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேரு இந்த நபர் மூன்றாவது நபரால, உங்களுடைய பர்சன் மூன்றாவது நபரால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணுறப்போ நீங்க இறக்கம் கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு சில பேர் அந்த அளவுக்கு உங்க எமோஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. அனுபவி. இவ்வளோ நாளா இறக்கம் பார்த்தீங்க தான். இப்போ எப்படி இருக்குன்னா கஷ்டப்படுறியா, படு அனுபவி. அப்படி இருக்கும் உங்க மைண்ட் செட்.
அதுக்காக நீங்க ஒரு பேடான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுடைய இமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பயல் நம்பர் 2. அதுவும் இல்லாம இந்த டைம்ல ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கொஞ்சம் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபம் வந்து எதுக்கு தான் அப்படி ஒரு கோபம் வரும்னே சொல்ல முடியாது, அப்படியே திட்டுவீங்க. ஸோ இமோஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கும் தான். பட் திடீர்னு ஒரு கோபம் ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னா அதை நிப்பாட்டுறது கஷ்டமா போயிடும். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாக வரணும். ட்ரை டு யூஸ் மோர் ஆஃப் பீஸ் கலர். ப்ளூ, இந்த ஒயிட் எல்லாம் கூட ரொம்ப அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அந்த பிளேசஸில் அதிகமாக இருங்க. டார்க் பிளேசஸில் இப்போதைக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பர்சன் வந்துட்டு இந்த தேர்ட் பர்சன் வந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக உறுதியாக இதை நம்ம செய்யறோம், இதை நம்ம பண்றோம், நம்ம அப்படியே ஒன்னா சேர போறோம், ஃபாரெவரா இருக்க போறோம், அந்த மாதிரி ஓவரா வந்து ஒரு ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துதான் உங்க பர்சனை நம்ப வச்சிருப்பாங்களே. அது ஏன்னா உங்க பர்சனுமே ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஒரு உஷாரான பர்சன் தான். அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், உறுதியான கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால தான் அவ்வளோ நம்பினாங்க. இப்போ அது எல்லாமே பொய், அத்தனையுமே ஒரு ட்ராமாங்கிறது தெரிய வரும். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு ட்ராமா மாதிரி இவங்களுக்கு பின்னாடி நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இவங்க ஏதோ ஒரு லாஸஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். இடமாற்றம், பிடிச்ச விஷயங்களை செஞ்சது எல்லாமே வந்து போயிடும், கைவிட்டு போக வாய்ப்பு இருக்கும். பிடிக்காததை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும், குழப்பங்கள் வரும், சம் கார்மிக் ஆக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். இவங்களுக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு ஒரு ஒரு கனெக்டிவ் இல்லையேன்ற ஒரு 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 ஏக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது அந்த பர்சன் கொடுப்பாங்க. ரொம்ப வீக் ஆக்குவாங்க. இவங்க மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்களோ அவ்வளோ வீக் ஆக்கி இவங்களேவே வந்து இவங்க ஒரு மட்டம் தட்டி பேசுகிற அளவுக்கு கொண்டு போவாங்க. சரி, பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் அதிகமாகுங்க, ரொம்ப அதிகமாகும் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல். ஆனால் இதில் என்ன ஆகும்னா, இவங்க இந்த தேர்ட் பர்சன்னால உங்களுடைய பர்சன் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை போகும், ஒரு கெட்ட பேர் அப்படின்றது வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே ஒரு சில பிரிவினைகள் வரும். ஸோ நிறைய விஷயங்களை எடுத்துருவாங்க இவங்க. ஸோ இவங்க அதாவது உங்களுடைய பர்சன் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ், அந்த சொல்ல ஒரு கார்மிக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்க தான் அந்த தேர்ட் பர்சன்கிறவங்களே வராங்க யூஸ்வலி. ஓகேவா? ஸோ திஸ் பாண்டிங் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும். ஆனால் அது சைலண்டாக ஃபேஸ் பண்ணும், அதுதான் விஷயம். இங்கே நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஓப்பனாக வந்து ஃபேஸ் பண்ணணும், ஓப்பனாக தெரியணும், அவங்க பண்ணுறது வெளியில் தெரியணும்னு நினைக்கிறான், எனக்கு விஷயம் வரணும்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே சைலண்டாக நகரும் எல்லாமே. ஏன்னா உங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் வெரி கிளவர். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் வாங்காதபடியே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளரே அந்த பிரச்சனையை அப்படி அப்படியே வச்சு டீல் பண்ணுவாங்க. பட் நிம்மதியான ஒரு லைஃப் இருப்பாங்களான்னா கிடையாது. பல யோசனைகள், அடுத்தடுத்து தன்னை காப்பாத்திக்க என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ ஒரு பயத்தை வந்து காமிப்பாங்க திஸ் தேர்ட் பர்சன் உங்களுடைய பார்ட்னருக்கு. ஸோ இதுவே ஒரு பியூர் ஜஸ்டிஸ் தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி ஒரு டைம்ல இருந்தது, ஆனால் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்ல இன்னும் கொஞ்சம் சேர்றது, மறுபடியும் கனெக்ட் ஆகிறது அப்படின்ற வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது லாங்கா கடைசி வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் லோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ ஏஞ்சலோட மெசேஜஸ் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க. ஸோ பயல் நம்பர் 3 நீங்கள் ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும்.
பைல் நம்பர் 3க்கு ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜஸ் வருது, லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. உண்மையிலே அந்த சந்தோஷம்ங்கிறது இந்த தேர்ட் பர்சன்னால உங்க பார்ட்னருக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்க வரும்னு இருக்கு. ஆனா உங்க பார்ட்னராலையுமே அந்த தேர்ட் பர்சனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. எப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை ரொம்ப சோகத்துல கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்கிற பொய்யான நம்பிக்கையை கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஆனா இது அப்படியே அங்க ஆப்போசிட். அதாவது இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட் வர வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும். நீ எனக்கு ஏமாத்திட்டியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிற கூடிய சூழ்நிலைகள் அங்க இருக்கு. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா உங்களை டான் பண்றப்ப, உங்களை டார்கெட் பண்றப்ப ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. நீங்க விலகி இருப்பீங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சிகள் போட்டு உள்ள போக ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் விலகி இருப்பீங்க. ஒரு கட்டத்துல போக முடியாத அளவுக்கு பவுண்டரிஸை போட்டிருப்பாங்க, தடைகளை. சரி, இப்ப வர வழி இல்லாம விலகி நிக்கிறப்போ இப்ப அவங்களுக்குள்ளார பிரச்சனைகள். ஸோ உங்களுக்கு ஜாலி. சண்டை போடுறீங்களா, போடுங்க போடுங்க, இதுக்கு தானே எதிர்பார்த்தேன், ப்ளீஸ் டூ இட், இன்னும் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நீங்க இன்னும் ஜாலியா தான் இருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அது ஃபைனலி அவங்க 2 பேருடைய அந்த கவனங்கள் உங்க மேல இருந்து விலகுது. ஓகேவா? உங்களுக்கு உண்மையிலே இது ஒரு ரியல் ஹாப்பினஸ் தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த டைம்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருங்க. புதுசா இருக்கானா அது பழசே, பாஸ்ட், அது ஃபேமிலி அப்படின்ற கான்செப்டுக்குள்ளரே வரலது. இது புதுசா இருக்கு. அந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா உங்க ஆசைகளை தூண்டிவிடும். இது வரைக்கும் எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு என்ன வாழ்க்கை, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல இருக்கீங்கன்னா இன்னும் வாழணும், எந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இன்னும் நல்லா வாழணுங்கிற ஒரு ஆசையை தூண்டிவிடும். அண்ட் மாற்றங்களை பார்க்க முடியும். உங்களுடைய இனி உங்களுடைய சேஞ்சஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களுடைய கோலை நோக்கி நீங்க போவீங்க. அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். இது வரைக்கும் ஒரு கூர்மையான ஒரு விஷயங்கள் உங்க மைண்டு கொஞ்சம் ஒரு வளைஞ்சு நெளிஞ்சுதான் கொடுத்திருப்பீங்க எல்லா விஷயத்துக்கும். சரி 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 சரிங்கிறது தான் இருந்திருக்கும், தவிர நோங்கிறதே இருந்திருக்காது. ஆனா இனி ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இவ்வளோ நாட்கள் அவங்கவுங்க பிளானை போட்டு உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ண பார்த்திருப்பாங்க. ஆனா இனி நீங்க யார் யார் என்ன அப்படின்ற ஒரு பிளானிங் கரெக்டா போடுவீங்க. ஸோ நீங்க ஒரு பெரிய கோலை நோக்கி போறதுக்கான வழிகள் இருக்கும், அதுக்கான மைண்ட் செட்டு கிடைக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் சொல்ற விஷயங்கள் அதுதான். அவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பர்சனும் தேர்ட் பர்சன் அந்த டிராமாஸை பொறுத்த வரைக்கும் நீங்களா உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாதான் பாதிப்புகள் வரும். இனி மற்றபடி அவங்களால அவ்வளவுக்கு நீங்க நினைக்காம நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக நிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இட்ஸ் a very clear message. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். இப்போ உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ், இவ்வளோ நாளா நெகட்டிவ் தாங்க இருந்திருக்கும். அவங்களாலேயே நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நெகட்டிவ் விலகுது. அப்போ உங்களுக்குள்ள சேஞ்சஸ் எப்படி தெரியும்? அது விலகிருச்சுன்றதுக்கான சேஞ்சஸ் எப்படி தெரியும்? அவங்கள பத்தி அதிகமா யோசிக்கிறது நிப்பாட்டுவீங்க. கொஞ்சம் ஒரு நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு நல்லா இருக்குங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் சோகமாவே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். திடீர்னு போய் 4 பேர்த்துக்கிட்ட பேசலான்ற ஆசைகள் வரும். ஒரு 4 இடத்துக்கு தைரியமா போகலான்ற ஒரு ஆசைகள் வரும். ஸோ அது உங்களுடைய பிஹேவியர், நடவடிக்கைகள்ல, உங்களோட ஆசைகள், எண்ணங்கள்ல செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர் ஏற்படுத்தின அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிச்சிருச்சுனாவே பாதி விஷயங்கள் அவ்வளவுதான். ஸோ உங்ககிட்ட இருந்த அழகான பாசிட்டிவான விஷயங்களை அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ அப்படியே வருது திரும்ப. இப்போ நீங்க அந்த அழகான பாசிட்டிவ்குள்ளார போறீங்க, அவங்க நெகட்டிவ்குள்ளார போறாங்க.
மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்க பர்சனுக்கு வந்துட்டு ஒரு உங்க பர்சனை வீக்காக்க ட்ரை பண்றாங்க, ரொம்ப வீக்காக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி உங்க பர்சன் வந்து நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்கணும் அவங்களுக்குன்னு. அது எதுவா வேணா இருக்கலாங்க, ஆனா எதுலயோ டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை வந்து வச்சு இவங்க தேர்ட் பர்சன் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இவங்க உங்க பர்சனை தான் கண்ட்ரோலை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல ஒரு ஃபேக்கா வந்து உங்க பர்சன் கிட்ட அன்பு பாசம்னு காமிக்கிறாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அது உங்க பர்சனுக்கே வந்து லேட்டா தான் தெரியும், எல்லாம் ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ ஒரு சில ஃபைட்ஸ், ஈகோ விஷயங்கள், ஒரு சில கம்பல்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கம்பல்னா வற்புறுத்துறது எல்லாமே அங்கே வரும். நிம்மதி இருக்காது. இவ்வளோ நாள் ஜாலியாக நிம்மதியாக இருந்தாங்கன்னா அது இனி இருக்காது. ஒரு மிரர் மாதிரி தான் அவங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சாங்களோ அப்படியே எக்ஸாக்ட்லி அங்கே வருது. ஆனால் உங்க பர்சனுக்கு ஒரு பயத்தை காமிப்பாங்க. பயம்ங்கிறது வந்து அவங்க டைரக்டா பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் மறைமுகமாக அவங்களோட விஷயங்கள் இவங்களுக்கே சந்தேகம் வரும். இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற சந்தேகம் கண்டிப்பாக வரும். ஸோ இவங்களை யூஸ் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் அவங்க செட்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிறதும் தெரிய வரும். அவங்க சொன்ன பல விஷயங்கள் பொய்யுங்கிறதும் தெரிய வரும். ஆனா இவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா எதை வந்து எதை வச்சு உங்களை ரொம்ப டார்கெட் பண்ணாங்களோ, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினாங்களோ அந்த விஷயத்துல தலகுனிவாங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். உங்களை எதுலயோ குறை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே அங்கே ஆப்போசிட்டா போயிருக்கும். நீங்க திருப்பி 4 கேள்வி கேட்குற அளவுக்கு அங்க நிலைமை வரும். ஆனா இதெல்லாம் ஸ்லோவா இருக்கும். உங்களுக்கு டைரக்டாங்கிறத தாண்டி இஃப் யூ ஆர் லக்கி இன்டைரக்டா அவங்களுடைய கரண்ட் என்ன விஷயங்கள்ங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு அதுக்குன்னு டைமிங் இருக்கு. அந்த டைமிங் தான் வந்து பெரிய விஷயம். அந்த டைமிங்ல தான் மாட்டுவாங்க உங்ககிட்ட, சும்மா ரேண்டமாலாம் மாட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இந்த நபருக்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு சாஃப்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். அப்படியே வந்து அன்னைக்கு பார்த்த நபராது, அன்னைக்கு என்ன ஆட்டிடியூடு, என்னெல்லாம் பேசுனீங்க, இன்னைக்கு என்னப்பா எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. பட் ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பாண்டிங் உங்களுக்கும் சரி உங்களுடைய பர்சனுக்கும் சரி இருக்கக்கூடிய பாண்டிங் வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் அவங்க வர்ற டைம்ல உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிற டைம்ல நீங்க வேண்டான்னு போவீங்க, நீங்க போகணும்னு டைம்ல அவங்க வேண்டான்ட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தானே தவிர இது வந்து ஒரு ஒரு சோல்மேட் அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்லாம் கிடையாது. இந்த நபருக்கு வேற அவங்க சைடு பீப்புளாலும் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த தேர்ட் பர்சன் மட்டும் கிடையாது. ஐ திங்க் இந்த தேர்ட் பர்சனோடு சேர்ந்து வேற பர்சனும் இருக்காங்க. மோர் தேன் ஒன் பர்சனால பிரச்சனைகள் இருக்கு. ஏமாத்தி எல்லா விஷயங்களும் எடுப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிறத ஏமாத்தி எடுப்பாங்க. அதாவது ஆரம்பத்துல வந்து இவங்களுக்கே தெரியாம அன்பு பாசம்ங்கிற பேர்ல இவங்களை ஏமாத்தி எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதுவே ஒரு கட்டத்துல தெரியும். பட் ஆனா அப்போ வந்து எல்லாமே ஒரு எண்டிங்ல இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்களோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வருதுங்கிறப்போ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.